ஐயாவோட தயவேல வந்ததுக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அந்த பணத்தை வச்சுதானே கல்யாணம் பண்ணேன். எங்க பையன் ஏப்ரல் மாசம் போன வருஷம் 2022 பிறந்த நாள் பார்ட்டின்னு போனப்ப ஆக்சிடென்ட்ல எங்க பையன் இறந்துட்டாப்புல. எங்க தொகுதிக்கோசரம் அந்த இனிகோ ஐயா எதுக்கோ ஒரு எதிர்ச்சியா வந்தாங்க. அப்புறம் சொன்னாங்க அந்த மாதிரி எம்எல்ஏ வந்திருக்காரு இனிகோ ஐயான்னு சொன்னாங்க. போனதுக்கு ஐயாவை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சுங்க ஐயா, எங்களுக்கு எந்த இதுவும் பண்ணல, நீங்க எதா இருந்தாலும் என்கிட்ட வந்து ஐயா ஆபீஸ்ல வந்து பாருங்க, உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ஐயா வர சொல்லியிருந்தாங்க. அப்ப நாங்க ஆபீஸுக்கு போயிருந்தோம். தாமதமா அது வந்திருக்கீங்களே என்னன்னு கேட்டப்ப எங்களுக்கு என்ன எது விவரம் தெரியல. ஐயாவை பார்த்ததுக்கு அப்புறம் ஐயா தான் எங்களுக்கு சொன்னாரு, இப்போ உங்களை பாருங்க கொள்ளுங்கன்னு மணி எழுதி கொடுத்தாங்க. அதனால நாங்க கொண்டு கொடுத்தோம். எங்களுக்கு பணம் வந்துருச்சு, 1 லட்ச ரூபாய் நிவாரண பணம் வந்துருச்சு. எங்களுக்கு ஐயாவோட தயவேல வந்ததுக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அந்த பணத்தை வச்சுதானே கல்யாணம் பண்ணேன். அதனால அது மட்டும் இல்ல, எங்க ஊருக்கு என்ன வசதினாலும், ரோடு போட்டு தரதுனாலும், தண்ணி வசதினாலும், மத்த எந்த வசதி வந்தாலும் ஐயா செஞ்சு தர்றாரு. என்ன மாதிரி ஏழப்பட்ட மக்களுக்கு பூரா இனிகாவோட ஐயாவோட தயவுல என் உள்ள போனதுன்னு ஆறுதலா எனக்கு வந்து அந்த பணம் வந்துருச்சு. இனிமே எந்த உதவினாலும் கேளுங்கம்மா நாங்க செய்யறோன்னு சொல்றாங்க. இனிமேலும் செய்வோம்னு சொல்றாங்க. இனிகோ ஐயா வரணும்ட்டு நாங்க ஓட்டு அவருக்கு தான் போடுவோம்.